வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இயற்கை விவசாயத்துக்கு பெரிதும் பயன்படும் மரமான சிங்கப்பூரின் தேசிய மரம் பற்றி நம்ம முழுசா நம்ம பார்க்குறோம். சுமார் 170 வருடங்களுக்கு மேல் பழமையான மரம் தான் இப்போ பார்த்துட்ருக்க மரம். தாவரவியல் பூங்கா, சிங்கப்பூர் தாவரவியல் பூங்காவில் இந்த மரம் இருக்குது. சிங்கப்பூர் நாணயம் $5 $5லையும் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தோட எல்லா பாகங்களுமே பயன் கொடுக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், இதனுடைய இலைகள் கஷாயத்துக்கு, காய்ச்சலுக்கு இதனுடைய இலைங்க கஷாயமாக வச்சு குடிக்கிறாங்க. இதனுடைய பூக்கள் இயற்கை விவசாயம் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறதுக்காக இதனுடைய பூக்கள் இருக்குது. இதனுடைய பூக்களில் ஒரு நறுமணம் வருது. அதுபோக இந்த பூக்கள் மாலைகளாகவும் அலங்கார பொருள் தயார் பண்ணுறதுக்கும் இதனுடைய பூக்களை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய பழத்தை வௌவால்களும் பறவைகளும் அணில்களும் அதிகமாகவே விரும்பி சாப்பிடுது. இதனுடைய தடிமன் மரத்தடி மிகவும் ஹார்ட்வுட். அது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு முன்னாடி காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ மலேசியா மக்கள் கல்லறை தயார் பண்ணுறதுக்கு இந்த மரத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா கரையானே அரைக்காத மரம், அதனாலதான் கல்லறைக்கு பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ஹார்ட்வுட்டு, அதுதான் மெயினான காரணம். அதுபோக பாலங்கள் கட்டுறதுக்கும் கட்டுமானம் கட்டுறதுக்கும் இதனுடைய மரங்களை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய விதைகள் மிக மிக கசப்பானவை. பழம் நல்லா இனிக்கும். அதனாலதான் பறவைகள் மேலே இருக்க பழத்தை சாப்பிட்றதுக்கு வருது, விதைகளை சாப்பிடாது. இது எங்கெல்லாம் இந்த மரம் இருக்குன்னா, இதனுடைய பூர்வீகமே தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா பகுதியில் தான் இதனுடைய பூர்வீகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எந்தெந்த நாட்டில் பறந்து விரிஞ்சிருக்குன்னா, பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், கிழக்கு மலேசியா, பிலிப்பைன்ஸ்,